அப்புறம் என்ன ட்ரெஸ் போட்டு போறது? எங்க தனியா பேக் போட்டு எடுத்து வரேன். அதுக்குன்னு ஒரு பேக். சரி அவங்க அப்புறம் என்ன போடுறது? வேற ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரல. நான் ட்ரெஸ் எடுத்துட்டு இல்லையா? நீ என்னம்மா பைத்தியமா நீ? ட்ரெஸ் வாங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எங்க பண்ணல டெஸ்டர் அப்புறம் என்ன எங்க ரிசப்ஷனுக்காக எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை ரோட்லேயே விட்டு போயிட்டாங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸை இங்கே வச்சுட்டு போயிட்டால, நம்ம எடுத்துகிட்டு போய் கார் டிக்கியில் போட்டுருவோம். சப்போஸ் நைட்டு கேட்டானா டிக்கியில் தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். நைட்டு கேட்காம நாளைக்கு ரிசப்ஷனுக்கு கிளம்புற டைமில் கேட்டாங்கன்னா தரமாக ஒரு ப்ராங்க் பண்ணிடலாம். எடுத்துகிட்டே வரலன்னு அது உள்ள ரத்தம் தானே மண்ணில் கடிச்சிட்டு ரத்தம் எத்தனை கை இருக்கு? ஆறா நகரே மாற்றலாம் என் முடி எடுத்துக்கு வைக்கவா? முன்னாடி போடுற கொடுக்கு தேனாயிரும் நீ வந்து அப்படி சொரிஞ்சு எடுக்கிறான் போல. அங்கே போங்க என் முடி வரும். The next day. என் ட்ரெஸ் காணோம். புரியல. என் ட்ரெஸ் காணோம். என்ன ட்ரெஸ்? ரிசப்ஷன் ட்ரெஸ். ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸா? பர்ஃப்யூமா? ரிசப்ஷனுக்கு நான் அந்த கவுன் எடுத்துட்டு வந்தேன்ல ஒரு பேக்ல, அது காணோம். எடுத்துனோம் இல்லையா? டிக்கில எடுத்து கார் டிக்கில போட்டு எடுத்து வந்தேன். என்ன அது? வீட்டுல இருந்து டிக்கில போட்டு எடுத்துன்னு வந்தேன். நேத்து நைட்டு கீழே பார்க்கிங் வந்து ரூமுக்கு எடுத்துன்னு வந்தியா? யார் போய் பார்க்கிங் பண்ணாங்க? பார்க்கிங் பண்ணப்பாங்க இல்ல அது. ஏய் பார்க் பண்றதுக்கு முன்னாடி கீழே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா உன்கிட்ட. நான் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இப்போ என்ன தெரியல. தேடி எங்கேயாவது இருக்கும். தேடிக்கலாம் ஹெல்ப் பண்ணல. காணோம். அப்புறம் என்ன ட்ரெஸ் போட்டு போறது? நான் என் ட்ரெஸ் அழகா மடிச்சு பொட்டிக்குள்ள வச்சிருவேன். எங்க தனியா நான் பேக் போட்டு எடுத்து வரேன். அதுக்குன்னு ஒரு பேக். என் ட்ரெஸ் இங்க இருக்குல்ல, இருக்கா பாரு. அது இருந்தா பேக்கோட காணோம். வந்து எந்த இருக்கா பாரு. இருக்கா? என் ட்ரெஸ் இருக்கு. உன் ட்ரெஸ் கால் மட்டும் எங்க நடந்து போயிடுச்சு. எல்லாம் நடந்து போச்சு. இந்த கால் வேணா ட்ரெஸ் தூக்கிட்டு நடந்து போயிருப்போம். அது எப்படி நடந்து போக தனியா? இந்த கால் எப்படி நான் ட்ரெஸ் தூக்கிட்டு போவோம்? எப்படி வா. என் ட்ரெஸ் காணோம். அப்ப நான் என்ன போடுவேன்? வேற ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரல. நான் ட்ரெஸ் எடுத்துனோம் இல்லையா? ரிசப்ஷனுக்கு கவுன் தானே அழகா இருக்கும். இந்த ட்ரெஸ் இப்பதான் காலைல எங்கேஜ்மெண்ட் போயிட்டு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற பக்கத்து ரூம்ல இருக்காங்க. கார்ல ஜாலியா போ. நீ என்ன பண்ணி இங்க பத்துவோம். நான் வரலனா you should also not go. Okay? Why not now go? பொண்ணு வரல. பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நீ மட்டும் தனியா போவீங்களோ? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. நான் ரெடியா ஃப்ரெண்ட்ஸ் நான் போவேன்ல. காலைல நான்லாம் போவேன்ல. சோ ட்ரெஸ் தேடி பண்ணாங்க. ரெடியா லேட் பண்ண காலலாம் வரணும். அங்கெல்லாம் இருக்கா பாரு. அங்க இல்ல. அப்ப நேத்து நைட் பார்க்கிங்ல இருந்து எடுத்துட்டு வந்து தெரியுமா? ஆமா. கீழே. அப்ப என்ன பண்ணு ரிசப்ஷன்ல விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஃபோன் பண்ணி கேளு. அவன் கேமரா செக் பண்ணிருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கேமராலாம் செக் பண்ணி எங்க இருந்து அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம காலைல என்கேஜ்மெண்ட் போயிட்டு வந்தோம். இப்போ ரூம் மூடி இருந்ததுல. ஆமா. மேபி ரூம் மூடி யாரோ பூந்து வந்து ட்ரெஸ் எடுத்து போயிருந்தா ட்ரெஸ் எடுத்துட்டு போவாங்களா? போங்கப்பா. ஏன்னா அந்த ட்ரெஸ் கவர்லாம் போட்டு கோல்டன் கலர்ல இருக்கு. ஒருவேளை அது கோல்டு இருக்குன்னு நினைச்சு அதை எடுத்துன்னு போயிருந்தா நீ ரிசப்ஷன்ல போய் கேட்போம். உன் ட்ரெஸ் தானே காணாம போச்சு. நீ தான் போய் கேட்கணும். நானா யார்கிட்ட எடுத்து சொன்னேன்? எடுப்போம். முக்கால தின்னுட்டே இருக்க பாரு. போ எடுத்து கொடு. உன் ட்ரெஸ் என்ன நானே கொடுத்தது. நீ தான் போய் எடுக்கணும். பண்ண ட்ரெஸ் கண்ணா பெரிய ஃபங்க்ஷன் போக முடியாதுல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு கேர்லெஸ்ஸா எனக்கு தெரியும். நீ எனக்கு ஒளிச்சு வர மாதிரி எடுத்து கொடுத்துரு. செத்து ஒச்சச்சுனா என்ன ஒச்சச்சு? ஒளிச்சு வச்சிருக்கேன். ட்ரெஸ் எடுத்து நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். எனக்கு வேற வேலை இல்ல.
உன் ட்ரெஸ் எடுத்து ஒளிச்சு வைக்கதான் எனக்கு வேலையா? உன் ட்ரெஸ் எடுத்து ஒளிச்சு வைக்கதான் என் வேலையா? ஆமா விளையாடு. நான் ஏன் ரெண்டு வாட்டி கேட்டது தெரியுமா? ரெண்டாவது நீ இதை சொல்லுன்றதுக்காக தான் நான் கேட்டேன். ஆமா இது கேஷுவலா சாப்பிடும்போது எனக்கு தெரியுது. என்னது? நீ ரிசப்ஷன் ஃபோன் பண்ணி கேளு, வீடியோ இதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கஷ்டமா வந்து திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணி நீ என்னம்மா பைத்தியமா நீ ட்ரெஸ்ஸுலாம் ஃபோன் பண்ணி கேட்க சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க என்ன கேட்டா என்ன பண்ணுவேன்? சொல்வா 5 மணிக்கு டீ குடிக்க போயிருப்பாங்க. நீ என்ன பண்ணு, ஒரு 5:05 போய் கேளு. நான் கேட்க கேட்க மாட்டேன். நீ என்ன போய் கேட்கப்போ என்ன சொல்லிச்சு இப்போ என்ன போய் கீழே அவங்க எங்க அள்ள வைத்தா என்ன பண்றது? ஒரு முறையில போ. சீரியஸா சொல்றேன், உன் ட்ரெஸ் நான் ஒழிச்சு வச்சிருக்க போறது கிடையாது. அப்படியே நான் ஒழிச்சியும் வச்சிருக்க மாட்டேன். ஏன் சொல்றேன்னா உன் ட்ரெஸ் வந்து கோல்டு கலர், கோல்டு கேட்டு உன் ட்ரெஸ் கொண்டு போய் அதெல்லாம் கோல்டு இல்லல்ல. ஆனா திரும்ப உனக்கு தெரியாதுல்ல, திருடுறவனுக்கு அது கவனிங்க கோல்டான்னு தெரியாது. கோல்டு கலர் தெரியும். கோல்டானு டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? என்னடா இது? அந்த ட்ரெஸ் கோல்டா இல்லையா? எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. எனக்கு தெரியாது. அப்ப நீ என்ன தெரிஞ்ச? அது கோல்ட் இல்லன்னு உனக்கு தெரிஞ்சதா எடுத்துக்க மாட்டேன். உனக்கு தெரியும் அதெல்லாம் நீதான் எடுத்து போயிருக்க. எனக்கு தெரியும். ஒரு முறை என்ன சேர்த்து நான் வந்து ரெடியான டைம் ஆச்சு. சரி, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. நான் வந்து உன்னை இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறேன். அது பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன் உன்னை. என்னதுக்கு பண்ணோம்? தெரிஞ்சது என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ட்ரெஸ் எங்க வாங்கினேன்? எங்க வாங்குனேன்? எப்போ வாங்கினேன்? 2020. 2020ல வாங்கினது 2025 போடுறது பெரிய தப்பு. ஆமா என்ன புடிச்ச கட்ட எடுத்தே தரல. அதனால வந்து அந்த ட்ரெஸ் எத்தனை போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன ஃபங்க்ஷன் வராதா பிரச்சனை இப்போ. நீ ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. உன்னோட கெஸ்ட் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நான் போய் என் ஃப்ரெண்டுக்கு தாராளமா பண்ணுவேன். நம்ம ஸ்ட்ரைட்டா மேரேஜுக்கு போயிடலாம். சரி அப்போ பட் இந்த ட்ரெஸ் வேணும். அது அழகா இருக்கும் எனக்கு. நான் என்ன பண்றது? பாத்ரூம்ல பார்த்தா பாத்ரூம்ல போய் பாரு. நீ எத்தனை போய் வச்சிருக்கலாம்டா. சப்போஸ் பாத்ரூம் வச்சா அப்ப பாரு அடி வாங்குவோம். இல்ல நல்ல வேளை நீ தப்பு செய்யலாம், என்கிட்ட அடி வாங்கிருக்க. சீரியஸா ஒரு மரல புரியல. நீடா இங்க எங்க ஒரு இங்க தான்டா வச்சேன், காணோம்டா. இது உள்ள கூட இருக்கும்ல. ஃபோன் கீழ இருக்கோ. இது உள்ள எங்க பண்ணவல நான் டெஸ்ட் அப்புறம் என்ன செய்ங்க? எங்க உன் ட்ரெஸ் எங்க தெரியுமா இருக்கு? நான் உள்ள போயிட்டு 2 hours தேடி பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு முறை ட்ரெஸ் எங்க? நான் ஒண்ணே சொல்லட்டுமா? நீ ஒரு பொருளை தேடுறப்போ அந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா நீ வேற ஒரு பொருளை போய் தேடுவ, அப்ப அந்த பொருள் கிடைச்சிடும். புரியுதா? அதனால நான் என்ன சொல்றேன், கேஷுவலா ஃப்ரீயா வந்து படுத்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கு, அப்புறமா ஏஞ்சி போய் தேடாத. தேடுறதுக்கு அதுவே கிடைச்சிடும். நீங்க வந்து ஏஞ்சி மைண்ட்ல ட்ரெஸ் எங்க இருக்கு, ட்ரெஸ் எங்க இருக்கு, இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்து அதுக்கு பேசறா ஹார்ட் பிக்சர் எடுத்துறேன். ஒரு முறை ட்ரெஸ் எங்க தெரியாதா? சீரியஸா நிஜமாலுமே நான் ட்ரெஸ் காணல பண்ணலாம்ல. படுத்து என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நீ காலைல ட்ரெஸ் எடுத்துட்டு வரலன்னு இல்லைன்னா அப்ப
அப்ப எங்க இருக்கு? கார்லயே இருக்கா? வீட்ல இருக்கோம் நீங்க. வீட்லயா? கார்ல எப்படிடா இருக்கும்? வீட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வரலையா? அப்பதான் நினைக்கிறேன். நீ எடுத்து திக்கி கார் திக்கில வச்ச ஞாபகம் இருக்கா? உள்ள வச்சியா? முட்டை கொடுத்தேன். நான் உள்ள வச்சனா? அது எனக்கு தெரியாது. உள்ள வைக்கல போல அப்போ. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு பாரு அப்போ. உள்ள தான் வச்சேன் நானு. இல்ல டிக்கி உள்ள தான் வச்சேன். வச்சல. ஆமா வச்சேன். எனக்கும் பார்த்த ஞாபகம் இருக்கு. அந்த ஷூ எடுக்கும்போது அங்க இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. காலையில கூட நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. இன்னைக்கா இல்லையா? அப்புறம் நேத்து நைட் எடுத்து வரலையா ரூமுக்கு? இல்ல இன்னைக்கு காலைல நேத்து எடுத்து வச்சதா ஞாபகமா பார்த்தேன்னு சொன்னேன். அங்க இருக்குமோ? வீட்லயோ? கார்ல எப்படி இருக்கும்? டிக்கில. டிக்கில எப்படிடா இருக்கும்? எனக்கு பாத்து இப்ப நம்ம அங்க ரூம் எடுத்து வரணும். எனக்கு ரூம்ல இல்ல. அப்ப கீழ ரிசப்ஷன்ல கேளு. ரிசப்ஷன்ல ஏன் வச்சிருக்க போறாங்க? கார்ல தான் இருக்கும். உள்ள அவங்க வந்து புத்திக்கு கடை ஓபன் பண்றதுக்கு Dress ஆதாரமா வச்சிருக்கலாம்ல. அவங்க என்ன புத்தி கண்டுபிடிக்கிறாங்க? திடீர்னு இப்போ இந்த மாதிரி கெஸ்ட் வராங்க வந்துட்டு போகும்போது இந்த மாதிரி Dress ஆதாரமா ஆர்டர் கொடுப்பாங்க. டக்குனு ஒரு பிசினஸ் மைண்ட்ல இருக்கா? எப்பவுமே மோட்டிவேஷனா இருக்கணும்டா. ஐயோ இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பத்தி பைத்தியமா ஆயிடுச்சு. எந்த கார்ல நம்ம போய் தேடலாம். இருக்குன்னு உண்மையா சொல்லுங்க. உண்மன்ஸ் கார்ல இருக்கும் தோணுச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் நான் ஒண்ணே சொல்லிட்டுமா, கார் சர்வீஸ்க்கு எடுத்து போய் தேடி பொம்பளை பிள்ளை எப்படி தனியா போறாங்க? பொம்பளை பிள்ளை எப்படி அங்க இருந்து தனியா விட்டுரும் வந்தது அந்த மாதிரி தான். அது எப்படி ஒரு Dress தொலைச்சி இவ்வளவு அசால்ட்டா இருக்கு? கேஷுவலா இருக்கியா? அவ்வளவு கேஷுவலா இருக்கு. கடை கொண்டு ஓ அதனாலயா? அங்கதான் இருக்கும். எனக்கு அதனால தெரியும். பர்ஃபி ஃபுல்லா ஆட்டது. பர்ஃபி தூக்கி போட்டா வாங்க நாம எடுத்துட்டு வந்துடலாம். இன்னுமா அங்க அப்போஸ் அவங்க இல்ல என்ன பண்ணுவேன்? அது அடுத்த கேள்வி. முதல் கடைக்கு வாங்க. எனக்கு தெரியும். இது எந்த ரீல்ஸ்ல பார்த்த? பிளாக் டிஸ்கோ குடிச்சு. பிளாக் டிஸ்கோ குடிச்சு பார்த்தா போய் அங்க இல்லன்னு வச்சுக்கோ. எனக்கு வரும்போது ஒரு ஜூஸ் நீ வாங்கி தரணும். அது நான் கேக்குற ஜூஸ் தான் இருக்கணும். எனக்கு பீஸா வாங்கி தரணும். அங்க இல்ல. டிக்கி எதுன்னு லாக் பட்டன் உட்காந்து அழுத்தின்னு இருக்க. அப்புறம் என்னதான் நீ? அது ஷூடா? அது ஷூக்குள்ள எப்படா இருக்கும் தெரியுதா? இப்போ உனக்கு வந்து என்ன தோணுது? வீட்டில இருந்து நீ வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வரலன்னு தோணுது. இரு, அவசரப்படாத, வச்சிடாத. அது கீழே எப்படி? ஓ இப்போ நான் வந்து ஒளிச்சு வச்சிருக்கேன், நீ வந்து அதை செக் பண்ற அப்படி நினைச்சுக்கணும். இப்போ நீ சரிம்மா. இரு, நான் வேணா பேனட் கூட ஓபன் பண்றேன். இங்க கூட பாத்துக்கோ. ஒருவேளை நீ மறந்து பேனட்ல கூட வச்சிருக்கலாம்ல. புரியுதா? நீ நிஜமா செக் பண்ண தான் வரியா? இன்ஜின் வேணா ஓப்பன் பண்ணுவா, போல்ட்ல அது வந்து ஓப்பன் பண்ணுதுன்னு சொல்லுவேன். உன் ட்ரெஸ்ஸு காணும்ல அஸ்மா. நீ உன் ட்ரெஸ்ஸு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வரல. அதாவது அது என்ன சொல்லுவாங்க, மன பிரம்ம ஏதோ சொல்லுவாங்களே, அப்படி தானே? நீ வந்து வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தா மாதிரி மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க. இப்போ புரியுதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து ஃபங்க்ஷனுக்கு வராத, வீட்லேயே இரு, சரியா? நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நைட்டு வரும்போது சாப்பாடு தானே உனக்கு தேவை. நான் வந்து சாப்பாடு திவ்யா கிட்ட சொல்லி உனக்கு நிறையா எடுத்துகிட்டு வரேன். டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டு கவர்லாம் போட்டு நிறைய முடிச்சுலாம் போட்டு எடுத்துன்னு வரேன். என்ன சொல்கிற? ஓகேவா? சரி, அந்த ட்ரெஸ்ஸு விட்றா. நான் வேணா உனக்கு என்ன பண்ணுறேன், இப்போ உனக்கு ட்ரெஸ்ஸு தானே வேணும். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், வேணா அது என்ன பண்ணுறியா? மேக்ஸ் ஷோரூம் பக்கத்தில் தான் இருக்குது. நீ வேணா அப்படியே போய் ட்ரெஸ் வேணா எடுத்துட்டு புதுசாக போட்டு வா. ஓகேவா? ஓகேவா?
அங்கதான் இருக்கு. நான் கூட பார்த்தேன். எனக்கு ஞாபகமே இல்லை. இதுக்கு ஜப்பால போகலாம். அந்த ட்ரெஸ்ஸு கூட ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க ஒரு வாட்டி. இதுன்னா நம்ம புது ட்ரெஸ் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். போகலாம். அதாவது நான் வந்து உனக்கு சொன்னேன் ஆறுதலா, ஆனால் நான் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தேன்னு சொன்னேனா? ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து தரேன்னு சொன்னேனா? உட்கார், நீ சோகமான இந்த சோகமாகவே இரு. ட்ரெஸ் எடுத்துக்கலாம். என்ன பிரச்சனை இப்போ? அந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம வேணா சவுக்கா போயிட்டு மறுபடியும் போய் வாங்கிக்கலாம். ஓ, இப்போ நான் உனக்கு இங்கேயும் ட்ரெஸ் எடுத்துட்டு அங்கேயும் வந்து தரணுமா? ஆமாம். என்னடா இது அநியாயமா இல்லை? கொஞ்சம் நீ இங்கேயே உட்காரு, காலை எடுத்து இப்படி வை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இல்லை? நீ பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா அதே ட்ரெஸ் அழுக்காச்சு. இது கீழே வச்சிருக்கேன். எவ்வளோ நேரமா அது கீழே இருக்கு? கீழே நேற்று நைட்டு நைட்ல இருந்து இருக்கா? நான் சொல்கிறேன், நேற்று நைட் இருக்குல்ல, நேற்று நைட் எல்லா பொருளையும் எடுத்துன்னு போயிட்டேன். ஆனால் இந்த ஒரு பொருளை ஏன் எடுத்துன்னு போல நீ? எல்லாம் நான் எடுத்து போனேன். போல எடுத்து வருவேன் நம்பிக்கையெல்லாம் எடுத்துட்டு விட்டுட்டு போனேன். நீ இது விட்டு போனியா? நான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லி விட்டு போனியா? ஆமா. நான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லி விட்டு போல, இதை மறந்து ரோட்லேயே விட்டு போயிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இந்த ட்ரெஸ் மட்டும் ரோட்லேயே இருந்தது. என்னடா இது நம்ம பொருள் மாதிரியே இருக்கேன்னு சொல்லி அப்படியே எடுத்தேன். அப்படியே வந்தேன், டிக்கியை ஓப்பன் பண்ணேன், டிக்கிக்குள்ளே வச்சேன், அப்படியே போனேன். காலையில் என்கேஜ்மெண்ட் போனோம். நீ அப்பயாவது என்னது இல்லை? அதுதான் சொல்கிறேன், நீ அப்பயாவது என்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை பற்றி எதாவது பேசணும்னு பார்த்தா அப்பயும் பேசலை. 1000 வாட்டி ரூமுக்குள்ளே சுற்றினேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டேன். அப்புறம் எனக்கு செருப்புலாம் எடுத்துன்னு வந்து தந்த. ஒரு வார்த்தை ட்ரெஸ்ஸு கேட்டியா? அதான்டா எனக்கு தெரியும்டா. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த எப்பயோ தொலைச்சிருவீங்க, ஆனால் அந்த டைமில் வந்து ஆடிட்டு இருப்பீங்க. சரி, இப்போ நானுமே வந்து பார்க்கல, ரோட்டில் சப்போஸ் யாரோ ஒருத்தன் வந்து எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? நீ தாண்டா விட்டு. சரி, ட்ரெஸ் இப்போ எவ்வளோ இங்கே இருந்தது? இது வந்து என்ன, நான் காலையில் நம்ம என்கேஜ்மெண்ட் போயிட்டு வந்தோம்ல, வரும்போது அந்த ட்ரெஸ் எடுத்து கீழே வச்சுட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இப்போ என்ன ஆகும் தெரியுமா, அந்த ஹீட்டில் இந்த உள்ள இருக்கிற நெத்தெல்லாம் கிழிஞ்சு லூஸாக இருக்கும். இப்போ நான் போடுறதுக்கப்புறம் அதெல்லாம் கிழிஞ்சிடும். பிரி நம்ம போய் மேக்ஸில் போய் வேறு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாம். இது நான் அடுத்த வாட்டி எங்கே வேணா போடுறது ட்ரை பண்ணிக்கிறேன். கிழிஞ்சிடும் இல்லவா? போகலாம். எங்கே போகலாம்? மேக்ஸு ட்ரெஸ் நான் எடுத்து தந்துட்டேன். மாமா, நான் மேக்ஸ் எடுத்து தந்துட்டேன் உனக்கு. புதுசு வேணும்.